ஏன் என்ன போக விடாம தடுத்த? உண்மையை சொல்லு. என்னடி அது? கல்யாணம் பண்ண உனக்கு இது என்னன்னு தெரியாதா? தாலி. செந்தில் என் கழுத்துல கட்டின தாலி. இது மட்டும் இல்ல, இதுக்கு சாட்சியா எங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தையே இருக்கு. ஏய், என்னடி புதுசா ஒரு கதை சொல்ற? கதை இல்ல, நான் சொல்ற எல்லாமே நிஜம். செந்தில் பையன் படிக்க போன இடத்துல ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்கான். ஏ அமுதம், உன் வாழ்க்கைய ஒண்ணும் இல்லாமக்க இந்த ஒரு விஷயம் எனக்கு போதும். இதுல நான் தோக்கவே மாட்டேன். கண்டிப்பா உன்னை ஜெயிப்பேன். என்னங்க இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்க பாட்டுக்கு இப்படி அமைதியா ஒதுங்கி போயிருக்கீங்க. யாரு ஒதுங்கி இருக்கா? அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிக்கவே எனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. வந்த இடத்துல அவருக்கு கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நாம அவர் முன்னாடி நின்னா நம்ம யாருன்னு அவருக்கு தெரியாதுன்னு தான் இவ்ளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, இப்பதான் அவருக்கு பார்வை வந்துருச்சு இல்ல? இப்ப என்ன பண்ண போறீங்க? என் குழந்தைய தூக்கிக்கிட்டு அவர் முன்னாடி அவங்க வீட்டுல போய் நிக்க போறேன். ஓ, நீங்க அப்படி போய் நின்னா அந்த குடும்பம் உங்களை ஏத்துக்குமா? ஏத்துக்காம? அவர் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு. அவர்னால உருவான வாரிசு என் கையில இருக்கு. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? எல்லாம் சரிதான். ஆனா உனக்கு முன்னாடி அவரு கையினால ஊர் முன்னாடி தாலி வாங்கிக்கிட்டு அந்த வீட்டோட மூத்த மருமகளா அந்த வீட்டுல ஒருத்தி இருக்காளே, அவள என்ன பண்ண போற? அதுவும் இல்லாம அந்த வீட்டுல இருக்கவங்க அவளை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவளை ஒதுக்கிட்டு உன்னை எப்படி சேர்த்துப்பாங்க சொல்லு? அந்த அமுதா உரிமையா வந்தவ, நீ இடையில வந்தவ. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவரு கல்யாணம் ஆனதை மறைச்சது ஏன் தப்பா? அமுதா முதல்ல தாலி வாங்கிட்டாலும் அவரால முதல்ல குழந்தை பெத்துக்கிட்டது நான் தானே. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், அத நான் நம்புறேன். ஆனா நீ போற வழிதான் சரியில்லைன்னு நான் சொல்றேன். நீ அந்த வீட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு போய் நின்னா உன்னை நம்பி உன்னை சேர்த்துக்கவா போறாங்க? உன்னை திட்டி கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க. அதனால நான் சொல்றபடி நீ கேளு. நேரா போயிட்டு ஊர் பஞ்சாயத்தை கூட்டு, உன் பக்கம் இருக்க நியாயத்தையும் ஆதாரத்தையும் அங்க சொல்லு. அப்பதான் உனக்கான உரிமை அங்க கிடைக்கும். என்ன பாக்குற? அவர் என்ன ஏத்துக்குவாரா மாட்டாரான்னு தெரியாம நான் அந்த குடும்பத்து மேலயும் அவர் மேலயும் எப்படி பஞ்சாயத்து கூட்ட முடியும்? இத பாருமா, இப்படி எல்லாம் யோசிச்சனா உனக்கு நியாயம் கிடைக்காது. ஏன்னா அங்க போய் முதல்ல விஷயத்த சொன்னா அவங்க அதை எப்படி யாருக்கு தெரியாம மறைக்கலான்னு தான் பாப்பாங்க. உன்னை எப்படி அங்க இருந்து விரட்டலான்னு தான் யோசிப்பாங்க. அதனால நான் சொல்றத நீ கேளு. ஊர் முன்னாடி விஷயத்த சொல்லிட்டேனா அவங்களால அதை மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. உண்மைய அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏய், என்னை யாரோ மாதிரி பார்க்காத. உன்னோட அக்கா மாதிரி என்ன நினைச்சுக்கோ. நான் சொல்றது உன்னோட நன்மைக்காக தான்.
அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நான் இதை சொல்லல. உன்னோட வாழ்க்கை பறி போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன். அதுவும் குழந்தை வேற இருக்குன்னு சொல்ற, அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி நீ செய். முதல்ல போய் பஞ்சாயத்தை கூட்டு, மத்தத அப்புறம் நான் சொல்றேன். ம். ஏன் மாப்பிள, உன் மாமே நல்லா தெரியுனாடா? நல்லா தெரியுற மாமா. உங்க அம்மா நல்லா தெரியுது. உன் பொண்டாட்டி நல்லாதான் மாமா தெரியுது. அப்பாடா, இப்ப தாண்டா என் கண்ணு பிரைட்டா இருக்கு. என்ன மாமா நக்கல் பண்றியா? எனக்கு ஆபரேஷன் பண்ணா உனக்கு பார்வை பிரைட்டா தெரியுதா? இந்த வீட்டுக்கே கண்ணா இருந்த நீ பார்வை இல்லாம இருந்தப்ப நாங்க இருட்டுல தானடா இருந்தோம். உனக்கு பார்வை சரியானதுக்கு அப்புறம் தான் புது வெளிச்சமே கிடைச்சிருக்குடா. எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்ணு அமுதா தான்டா. தடைகள் எல்லாம் உடைச்சு எரிஞ்சு அந்த பழனி பயலோட சதியெல்லாம் முறியடிச்சு ஜெயிச்சு காட்டியிருக்காடா. ஆமா மாமா, எனக்கு கண் பார்வை இல்லாததால நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. என்னால வேலைக்கு போக முடியாம, என்னோட வருமானம் இல்லாம நீங்க எல்லாரும் பணத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போதான் எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. முதல் வேலையா நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன். எனக்கு சரியான விஷயத்த சொல்லிட்டு திங்கட்கிழமையில இருந்து வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வரேன். ஏங்க, இப்பதான் உங்களுக்கு பார்வை வந்திருக்கு, அதுக்குள்ள ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றிய? அதான் சரியாயிடுச்சுல அமுதா. இன்னும் நான் இந்த குடும்பத்துக்கு பாரமா இருக்க விரும்பல. எங்க டாக்டர் என்ன சொல்லிருக்காக? பார்வை வந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அதிகமா கண்ணுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காகல. ஆமையா செந்தில், அமுதாமா சொல்றதுதான் சரி. கொஞ்ச நாளைக்கு நீ வீட்லயே இரியா. நாங்க ஏற்கனவே ஸ்கூலுக்கு எல்லாம் தகவல் சொல்லிட்டோம். அவங்க இன்னும் ஒரு மாசம் லீவ் கொடுத்திருக்காக. ஆமாய்யா. என்னடா மாப்பிள யோசிக்கிற? அதான் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நாங்க இருக்க பாத்துக்கிறோம், நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரி மாமா. இதோட நம்ம குடும்பத்துக்கு வந்த கஷ்டம்லாம் கடந்து போயிடணும். முத வேலையா இந்த வாரம் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு பொங்கலை வச்சிடணும். யாரது வீட்டு முன்னாடி தண்டரை போடுறானுங்க? இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, நம்ம ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கிற மாயாங்கிற பொண்ணு கதிரேச வாத்தியாரு அன்னலட்சுமி அம்மா பையன் மேல பஞ்சாயத்துல பிராது கொடுத்திருக்காங்க. ஊர் ஜனங்க எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வரணும்னு கேட்டுக்கிற சாமியோ. யோ, என்னையா சொல்ற? ஐயா, உங்க பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கிற பொண்ணு செந்தில் மேல பஞ்சாயத்துல பிராது கொடுத்திருக்கு. எதுக்குயா? அதை நீங்க பஞ்சாயத்துல கேட்கணும் சாமி. எதுக்கு இந்த கழுத பஞ்சாயத்தை கூட்டியிருக்கா? என்ன மாமா, அவ எதுக்கு என் மேல பிராது கொடுத்திருக்கா? அவ எப்படி இருப்பான்னு கூட நான் பார்த்தது இல்ல. நம்ம குடும்பத்துக்காக நிறைய உதவி பண்ணவ ஏன் இப்படி பண்ணா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல மாப்பிள. எனக்கு அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர்றதுல ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. வந்த கொஞ்ச நாள்லயே நம்ம குடும்பத்தோட இம்புட்டு அவ அதிகமா ஒட்டும் போதே என் மனசுல ஏதோ தப்பாதான் பட்டுச்சு. இதுவும் ஒருவேளை இந்த பழனி உமா திட்டமா இருக்குமா? அமுதா, என்ன யோசிக்கிற? பிராது கொடுத்து போட்டு எங்க ஓடி போயிட்டாவ?
நீர் சொல்றது சரிதான். 2 பக்கமும் விசாரிச்சா தானே உண்மை வெளியில வரும். ஐயா, ஊர் பெரியவங்களே, நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமாப்படுதா? இந்த ஊர்ல எங்க கதிரேச மாமா குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. அவர் இந்த ஊருக்காக எம்பிட்டு நல்லது பண்ணிருக்காரு. அப்படிப்பட்ட குடும்பத்து மேல யாரோ ஊர் பேர் தெரியாத ஒரு பொண்ணு ஏதோ சொல்லுச்சுன்னு எங்களை என்ன ஏதுன்னு சரியா விசாரிக்காம இப்படி பஞ்சாயத்தில் நிக்க வச்சிருக்கீங்களே, இது என்னங்க முறை? தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா பிரச்சனை வேற மாதிரி இருக்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அவ கண்ணீரோட வந்து நியாயம் கேக்குறப்ப நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? முதல்ல யார் அவ? நான் அவளை பார்த்ததே இல்ல. அவ குரலை மட்டும் தான் கேட்டிருக்கேன். அவ என்ன புகார் என் மேல கொடுத்திருக்கா அத சொல்லுங்க முதல்ல. ஏப்பா, பிராது கொடுத்த பொண்ணை வர சொல்லுங்க. பிரியா? இவதான் மாயாவா? ஏய், இவ பிரியா? ஏய் பிரியா, நீ என்ன இங்க? உன்னை எதுக்கு எல்லாரும் மாயா மாயான்னு சொல்றாங்க? ஆமா, நீ எப்படி நர்ஸா? என்னக்கா இது? அமுதா, இவ பிரியா என் கூட சென்னையில பிஎட் படிச்சவன். அப்புறம் என்ன, பையனே சொல்லிட்டான் உன்னை நல்லா தெரியும். தெரிஞ்சவங்களை தெரியும் சொல்லாம வேற எப்படி சொல்லணும்? ஆமா பிரியா, நீ என் மேல ஏன் பிராது கொடுத்த? அப்படி உனக்கு நான் என்ன பண்ண? என்ன பிரியா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க. ஏப்பா, நீ இப்படி வாப்பா. ஏமா, பஞ்சாயத்தை கூட்டிட்டு நீ இப்படி பேசாம இருந்தா என்னமா அர்த்தம்? எங்க கிட்ட சொன்ன விஷயத்த ஊர் முன்னாடி சொல்லுமா, அப்பதானே அவங்களுக்கும் தெரியும். எனக்கு ஒரு நீதி வேணும். என் கழுத்துல இருக்க தாலிக்கும் என் கையில இருக்க குழந்தைக்கும் ஒரு பதில் வேணும். இதோ நிக்கிறாரே செந்தில், இவர்தான் என்னோட புருஷன். என் கழுத்துல இருக்க தாலி இவர் கட்டினதுதான். என் குழந்தைக்கு அப்பா இவர்தான். இவ போய் சொல்றா. இவள எனக்கு தெரியும். நாங்க ஒன்னா படிச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா இவ கழுத்துல நான் தாலி கட்டல. இவ கையில இருக்க குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது. இவளை நம்பாதீங்க. இவ சொன்னது எல்லாமே சுத்த போய்.
எதுக்கு இவன் என் மேல இவ்ளோ அபாண்டமா பழி சொல்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா நீ? அவன் என் புருஷன், இந்த குழந்தைக்கு அவன் தான் அப்பான்னு சொல்ற. அவன் என்னடான அவன் கழுத்துல தாலி கட்டல, இந்த குழந்தைக்கு அப்ப நான் இல்லைன்னு சொல்றான். உங்க 2 பேர்ல யார் சொல்றதை நாங்க நம்புறது? என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் சொல்லுமா. ஐயா, நானும் இவரும் சென்னையில இருக்க பிஎட் இன்ஸ்டிடியூஷன்ல 2 வருஷம் ஒன்னா படிச்சோம். கடைசியில சொல்லாம என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு. ஐயா, இவங்க சொன்ன மாதிரி நாங்க ஒன்னா படிச்சது, அன்னைக்கு ராத்திரி நாங்க ஃபேர்வெல் கொண்டாடினது, எல்லாரும் ஒரே இடத்துல தங்குனது எல்லாமே உண்மைதான். ஆனா இவங்க சொன்ன மாதிரி எதுவும் நடந்த மாதிரி எனக்கு நினைவில்லை. விடிஞ்சதும் நான் கிளம்பி ஊருக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பொண்ண இப்பதான் இன்னைக்குதான் நான் நேர்ல பாக்குறேன். அப்படி இருக்கப்போ நான் எப்படி தப்பு பண்ணிருக்க முடியும்? இவ ஏன் பிரியான்ற தன்னோட பேரை மாயான்னு மாத்திக்கிட்டு நர்ஸா எங்க வீட்டுக்குள்ள வந்து எதுக்காக இப்படி போலி நாடகம் ஆடுறான்னு எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன புரியணும் அத நான் சொல்றேன். ஐயா, இவர் அங்க தன்னை யாருன்னு அடையாளப்படுத்திக்காமலே படிச்சாரு. இவரோட பேரை தவிர மத்த எந்த தகவலும் யாருக்குமே தெரியாது. இவர் என்னை ஏமாத்திட்டு ஓடினதுக்கு அப்புறம் இவரை தேடி ஊரா அலைஞ்ச. கடைசியில ஒரு ஃப்ரெண்டு மூலமா இவர் காரக்குடின்னு தெரிஞ்சது. இவரை நான் தேடாத இடமே இல்ல. கடைசியா இவரை கண்டுபிடிச்சப்ப இவருக்கு கண்ணு தெரியாதுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இந்த சூழ்நிலையில நான் எப்படி இவர்கிட்ட என் நிலைமையை சொல்ல முடியும்? அதனாலதான் இவருக்கு சரியாகிற வரைக்கும் பக்கத்துல இருக்கணும்னு இப்படி மாயாவா வேஷம் போட்டு நடிச்சேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? இல்ல இன்னும் சொல்லணுமா? எந்த நர்ஸ் பேஷண்ட் வீடு தேடி போய் விழுந்து விழுந்து கவனிப்பாங்க? எந்த நர்ஸ் இவரை பாம்பு கொத்த போகும்போது தான் உசுர பத்தி கூட கவலைப்படாம காப்பாத்துவா? எந்த நர்ஸ் இவங்க குடியிருந்த பூர்வீக வீடு கைய விட்டு போகும்போது அதை மீட்க 1 இல்ல 2 இல்ல 20 லட்சம் கொடுப்பா? இதெல்லாம் நான் ஏன் பண்ண? ஏன் புருஷன் உசுர காப்பாத்த பாம்பு கிட்ட நான் கடி வாங்கின? அந்த வீடு யாரோ வீடு இல்ல, ஏன் மாமியார் வீடு, நான் வாழ போற வீடு. அதனாலதான் அதை மீட்க 20 லட்சம் பணம் கொடுத்தேன். யாரோ ஒருத்தங்களுக்கு நான் ஏன் இவ்ளோ உதவி பண்ணணும் சொல்லுங்க? ஏன் புருஷன் ஏன் வீடுங்கிறதுனாலதான் நான் எல்லாமே பண்ணேன். இதுல இருந்தே தெரிய வேணா நான் யாருன்னு. இதுக்கு என்னப்பா சொல்ற நீ? ஐயா, நான் படிக்க போன இடத்துல என் அடையாளத்தை மறைச்சு படிச்சது உண்மைதான். அது எல்லாமே ஒரு காரணமா தான் பண்ண. பழனி நான் வாத்தியாராகிறத தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் கண்ணுல மண்ணை தூவதான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ண. இது என்னங்க கதையா இருக்கு? அவன் மேல இருக்கிற தப்ப மறைக்க என்ன காரணம் காட்டுறான்? இவன் படிக்கிறத நான் ஏன் தடுக்கணும்? இந்த குடும்பத்துக்கு ஒண்ணு இது புதுசு இல்ல. ஏற்கனவே இவங்க அப்பா படிக்கிற பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்ட விஷயம் வெளியே தெரிஞ்சதுனாலதான்
நாண்டுகிட்டு தொங்குனா அப்பன மாதிரி தானே பிள்ளைங்க இருப்பான். ஏய் என்னடா சொன்ன என்னடா சொன்ன என்னப்பா என்ன எங்க சொல்றத பஞ்சாயத்தா என்ன நினைச்சீங்கப்பா? நீங்க பாட்டு சண்டை போட்டு நடக்கிறீங்க. அமைதியா இருங்கப்பா, விசாரிப்போம். டேய் யார பத்திரா தப்பா பேசுன? அவரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அருகதையே இல்லை. அவரை சாமிடா. ஏம்பா பஞ்சாயத்தை கூட்டிட்டு இப்படி நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டா என்னப்பா அர்த்தம்? அப்ப பஞ்சாயத்துல எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? உங்க குடும்ப விவகாரத்தை தனியா வச்சுக்கோங்க. முதல்ல இந்த பொண்ணுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. என்னத்த சொல்ல? அந்த பொண்ணு சொன்னது உண்மையாதான் இருக்கும். இவன் தான் தப்பு பண்ணிருப்பான்.